சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லது. அது சொல்ல என்னக்கா காரணம்? ஹோட்டலில் சாப்பிட்டா எதுனா வியாதிங்க வருது இல்லை, அதனால வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம். வயிறு வலி வரும். வயிறு வலி எதுனா ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம். வீட்டு சமையல் நல்லதா அந்த மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிட்றது நல்லதான்னு ஒரு பேட்டி கேட்டுக்கிறீங்களா? உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சமையல் தான் பிடிக்கும். என்ன 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 காரணம்? இப்போல்லாம் யாருமே வீட்டில் சமைக்கிறதே ஃபுட்டு வெளியில் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குதுல்ல, அதனால தான் நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம். எதுவும் கடையில் வாங்க மாட்டோம். ஆனால் இப்போ இருக்க பெண்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடுறாங்க. அது சில பேர் வந்து காலேஜுக்கு வேலைக்கு ஆஃபீஸ் போகிறதுனால அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நீங்கள் தாங்க வேலைக்கு போகிறீங்க, ஆனால் வீட்டில் சமைக்கிறீங்க. நாங்கள் வீட்டில் சமைச்சு தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு டைம் கொஞ்சம் இருக்குதுனால நாங்கள் வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுவோம். முன்னாடி காலங்களில் எல்லாருமே வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. ஆமாம். இந்த மாதிரி பெண்கள் என்னக்கா நினைக்கிறீங்க? அவங்க வந்து ரொம்ப பிடிச்சதுனால அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. எல்லாம் வேலை செய்யறதுக்கு இது பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. அதனால தான் நீங்கள் இப்போ வாரத்தில் எத்தனை வாட்டிக்கு வெளியில் சாப்பிடுவீங்க? வெளியில் எதுவும் சாப்பிட மாட்டோம். இல்லை, சாப்பிட்டதில்லை. வீட்டு சாப்பாடு. காரணம் என்ன? ஹெல்த் ஹைஜீன். சரி. அதான் மெயின் ஹைஜீன் தான். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து அந்த மாதிரி பெருசாக விரும்புறது கிடையாது. மேக்ஸிமம் வந்து பெண்கள் சமைக்கிறதே கிடையாது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம், அவ்வளோதான். இல்லை இப்போ ஈஸியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து ஈஸியாக ஆர்டர் போட்டுக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. அது வழியை ஈஸியாகுங்களா இல்லை ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும்னு நினைக்கிறீங்களா? ஹெல்த் ஸ்பாயில் தான் ஆகும். ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் எதுவும் எப்போவுமே ரெஃபர் பண்ணுவீங்க? இப்போ வீட்டிலலாம் எமர்ஜென்சின்னா வாங்குவீங்களா இல்லைன்னா எப்போவுமே? நம்ம வெளியில் போனால் சாப்பிடுவோம், வீட்டில் இருந்தால் வீட்டில் தான் சாப்பிடுவோம். அதனால அந்த வீட்டில் சமைக்கிறது நல்லதா இல்லைன்னா அந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாங்க? சமைக்கிறது தான் நல்லது. ஆனால் அந்த இப்போ உள்ள பெண்கள்லாம் வந்து வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. சோம்பேறித்தனம். ஆனால் அது எப்படிக்கா பார்க்குறீங்க? நாங்கள் வந்து ரொம்ப படிச்சுட்டோம், எங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஆஃபீஸ் போகிறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனப்படலாம். மற்றபடி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட். அம்மா நம்ம பாட்டி காலத்துல எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வந்தே சமைச்சவங்க தானக்கா. ஆமாம் சொல்றாங்களே அதுக்காக கேட்குறேன். ஆமாம், அதான் எப்படி சொல்கிறது, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டைம் இருக்காது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சோம்பேறித்தனம். என்ன என்ன காரணத்துக்காக நான் வீட்டு சமையல் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா வீட்டு சாப்பாடு தான். சரி. ஆனால் இப்போ இருக்க பெண்கள்லாம் சமைக்கவே மாட்டேங்கிறாங்க, வீட்டில் வந்து ஆர்டர் போடுறாங்க, சாப்பிட்றாங்க. அவங்கள பார்க்கும்போது என்னக்கா நினைக்கிறீங்க? அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அது நல்லது கிடையாது, உடம்புக்கு நம்மளுக்கு தான் கெடுதல். இதை தான் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு டைம் இல்லை, எப்படி சமைக்கிறதுங்கிறாங்க. இந்த காரணத்தை எப்படி பார்க்குறீங்க? நாங்களாம் வேலைக்கு போயிட்டு தான் வந்து சமைச்சு சாப்பிடுவோம். அப்படியெல்லாம் நாங்கள் ஹோட்டல் சாப்பாடு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இருக்கிற பெண்கள் குறிப்பாக வந்து இப்போ இருக்கிற எங்கள் யாருமே வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. அதை பற்றி என்ன? அவங்க வந்து உடம்புக்கு ஈஸியாக வீட்டில் போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. நாங்கள்லாம் வந்து வீட்டில் சமைச்சா நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் அவங்க வேலைக்கு போகிறோன்ற காரணம் சொல்கிறாங்க, எங்களால் சமைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வேலைக்கு போயிட்டு தான் வரீங்க. நாங்களாம் வேலைக்கு போயிட்டு தான் சமைக்கிறோம். நீங்கள் என்ன சமையல் பண்ணுறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது நல்லா இருக்கும்? வீட்டில் சமைக்கிறது தான் நல்லா வீட்டில் சமைக்கிறது. இப்போ இருக்கிறவங்க யாருமே அப்படி பண்ணுறது கிடையாது. எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, நம்ம பெரும்போது நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்டில் சமைச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆஃபீஸு போகிறவங்க ஏதோ அவங்களுக்கு டைம் பத்தலைங்கிறதுனால ஹோட்டலில் வாங்கி அவங்க ஆனால் சாப்பிட்றாங்க. முன்னாடிலாம் நம்ம ஊரில் உள்ள பெண்கள்லாம் வேலைக்கு போயிருந்தாங்க, இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம் எப்படியா பார்க்குறீங்க? இப்போலாம் டக்குன்னு ஆர்டர் பண்ணுறாங்க, உடனே சாப்பிட்றாங்க. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். அதான் சில பேருக்கு அது பிடிக்கும், ஒத்துக்கும். சில பேருக்கு பிடிக்காது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எந்த சாப்பாடு விரும்புறீங்க? வீட்டு சாப்பாடா? நாங்கள் வீட்டு சாப்பாடு தான் வரும். வீட்டு சாப்பாடு தான். இப்போ உள்ள பெண்கள்லாம் யாருமே வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது?